அன்புள்ளம் கொண்ட உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அசோக். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு எஃப்எம் வாட்ஸ்அப்பில் வந்திருக்க நியூ வெர்ஷனை எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். உங்களோட மொபைலில் இருக்க வாட்ஸ்அப் என்ன வெர்ஷனில் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் இருக்க 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எஃப்எம் மோட்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் லாஸ்ட்டாக கீழேருந்து செகண்டில் பார்த்தீங்கன்னா அபவுட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் என்ன வெர்ஷனில் இருக்கோ அது காட்டும். என்னோடய வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 8.95 இருக்குது. இப்போது வந்திருக்க நியூ வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 9.05. அதில் ஸ்க்ரீன்ஷாட்டில் காட்டுறேன் பாருங்கள். உங்கள் வெர்ஷன் எவ்வளோ பழசாக இருந்தாலும் சரி, நீங்கள் புதுசாக அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் குரோமில் போய் தனியாக சர்ச் பண்ண அப்படின்னு அவசியமே இல்லை. இதே பேஜில் மேலேருந்து செகண்டாக பார்த்தீங்கன்னா வியூ வெப்சைட்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணாவே அதோட வெப்சைட் ஒரிஜினல் வெப்சைட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக கொண்டு போகும். நான் குரோமில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்கள் மொபைலில் வேறு எதுவும் வெப்சைட் இருந்தால் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக எஃப்எம் வாட்ஸ்அப் டவுன்லோட் பண்ணுற பேஜுக்கு கொண்டு போகும். நீங்கள் எதுவும் சர்ச் பண்ண தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்எம் வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இதில் வந்திருக்க லேட்டஸ்ட் வெர்ஷனோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எப்போ அப்டேட் ஆன டேட்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் 5ஆம் தேதி. இப்போது 2-3 நாளைக்கு முன்னாடி அப்டேட் பண்ணியிருக்காங்க. வெர்ஷன் 9.05 இருக்குது. சைஸ் பார்த்தீங்கன்னா 47 MB. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதோட ஸ்க்ரீன்ஷாட்லாம் காட்டுவாங்க. நியூ வெர்ஷனில் என்னென்ன அப்டேட் ஆயிருக்குன்னு சொல்லி இன்னும் ஒவ்வொன்றா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே எஃப்எம் வாட்ஸ்அப்புன்னு இருக்குது. வெர்ஷன் 9.05 இருக்குது. இதில் டவுன்லோட் அப்படின்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணால் அடுத்த பேஜ் போகும். ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் வந்தால் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது டவுன்லோட் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி வந்ததுன்னா இதோட பேஜ் தான் ஓப்பன் ஆகுது. அட்வர்டைஸ்மெண்ட் எதுவும் வரலன்னு அர்த்தம். இப்போது லெஃப்ட் சைடில் இருக்க டவுன்லோட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா 0லேருந்து 100% போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் இல்லை 15 செகண்ட் மட்டும்தான் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். இப்போது பார்த்தீங்கன்னா 100% வரப்போகுது. இது ஒரு 10 செகண்டோ 15 செகண்டோ மட்டும்தான் ஆச்சு. இப்போ 100% வந்தோடனே சேவ் ஃபைல்னு வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் ஃபைல்னு வந்துருச்சு, அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது ஓகே கொடுங்க. இப்போது டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உடனே டவுன்லோட் ஆகிடுச்சு. அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுதான் நியூ வெர்ஷன் 9.05 இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதை டன் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட எஃப்எம் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட கேட்லாக் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன் பாருங்கள். எஃப்எம் வாட்ஸ்அப், அதாவது அப்டேட் பண்ண எஃப்எம் வாட்ஸ்அப்பு வெர்ஷன் 9.05 நியூ வெர்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்எம் வாட்ஸ்அப்பு அப்டேட் ஆகிடுச்சு. இதை நாம் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, ரைட் சைடில் இருக்க 3 டாட் பட்டை கிளிக் பண்ணி எஃப்எம் வாட்ஸை கிளிக் பண்ணி கீழே அபவுட்டில் போய் செக் பண்ணுங்கள். வெர்ஷன் 9.05ன்னு வந்துருச்சு. முன்ன பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 8.95 இருந்துச்சு, அது ஓல்டு வெர்ஷன். இது நியூ வெர்ஷன் அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ வந்திருக்க நியூ வெர்ஷனில் என்னென்ன புதுசாக கொண்டு வந்திருக்குங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி இன்னும் ஒரு 2 or 3 டேஸில் வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த மோடு வாட்ஸ்அப் அப்படிங்கிற எஃப்எம் வாட்ஸ்அப், ஜிபி வாட்ஸ்அப், யோ வாட்ஸ்அப் எல்லாமே எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் எல்லாம் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலில் அடிக்கடி வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.